மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு நேர்காணல் எடுக்கிறோம். இப்ப நம்மளோட மக்கள் ஆணையம் இதழின் ஆசிரியர் திரு முத்தையா இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கள்ளச்சாராயம் விசச்சாராயம் சொல்றாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா உலகம் ஃபுல்லா இப்ப பெரிய விஷயமா பேசப்படுறாங்க. இப்போ கல்வராயன் மலையில தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், 2 மாவட்டம் சேர்ந்து இருக்கு. இது எப்படி காய்ச்சுறாங்க? ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். அது யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, கூட்டாளியா இருக்காங்க? அதை பத்தி ஃபுல் விவரம் சொல்லுங்க சார். மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளச்சாராயை பற்றி கேட்குறீங்க. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற பகுதியில் கடந்த 4-5 நாளாக தமிழக அரசுக்கு தலக்குனிவு ஏற்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் ஏற்படுத்திவிட்டது. பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தாலும் கூட அந்த இறந்த குடும்பத்திற்கு எப்படி ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. அரசு இழப்பீடு கொடுத்தாலும் அது ஈடாகாது. இது போன்ற ஒரு நாட்டே உழுக்கும் சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த கல்வராயன் மலை எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, யாரு உடந்தை என்று கேட்கிறீங்க. அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். கல்வராயன் மலை சேலம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கு. பாதி மலை சேலம் மாவட்டத்துக்கும் பாதி மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் இருக்கு. பின்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் வரும். அது எப்படின்னா, சேலத்திலிருந்து நீங்க போனீங்கன்னா அந்த சேலம் பார்டர்ல ஒரு பெத்தநாயம்பாளையம், PN பாளையமாங்க, அந்த தாலுக்கா வருது. அதுக்கடுத்து ஆத்தூர் தாலுக்கா வருது. அதுக்கடுத்து தலையாசல் தாலுக்கா வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தாலுக்கா எல்லையிலிருந்து அந்த மலைக்கு மேலே ஏறலாம். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சேலம் தாலுக்கா வருது, சங்கராபுரம் தாலுக்கா வருது, கச்சராப்பாளையம் வருது. இது போன்ற இந்த பார்டர்ல இருந்து மேலே ஏறலாம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 தாலுக்காவை உள்ளடக்கி அந்த பார்டு எல்லையில இருக்கு. ஒரு 3-4 இடத்துல வனத்துறை சார்பாக செக் போஸ்ட் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி கள்ளக்குறிச்சியிலிருந்து போனா ஒரு செக் போஸ்ட், சேலம் மாவட்டம் வர மாதிரி இருந்தால் 2 செக் போஸ்ட். அப்போ இந்த சம்பவத்துக்கு காவல்துறை தான் மெத்தனை போக்கா இருந்துன்னு சொல்லி அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதை விட அதிகமா கண்காணிக்க வேண்டியது வனத்துறை பொறுப்பு. வனத்துறையும் இது அலட்சியமா இருந்திருக்கிறாங்க. அவங்களும் மாமூல் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம டீம் விசாரணையில தெரிய வருது. கிட்டத்தட்ட அந்த மலையில பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்து SP கண்ட்ரோல்ல கரிய கோயில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு மேல கருமந்துறை ஸ்டேஷன் இருக்கு. இப்படி கள்ளக்குறிச்சியிலிருந்து போனீங்கன்னா கரியலூர் ஸ்டேஷன் இருக்கு. கீழே இறக்க வந்தீங்கன்னா கச்சராப்பாளையம் ஸ்டேஷன். அந்த ஆண்டு போனீங்கன்னா சின்ன சேலம் ஸ்டேஷன் இருக்கு. இந்த ஆண்டு வந்தீங்கன்னா சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதனால கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள், கள்ளக்குறிச்சி உட்பட்ட SP, கலெக்டரு, கீழ் உள்ள ஏட்டு, ரைட்ரு, இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்து போல அந்த பக்கம் சேலம் மாவட்டத்தில் உள்ள அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த அரசு எடுத்திருக்கணும். ஏன்னா அவங்களும் இது உடந்த, அவங்களும் மாமூல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட வனத்துறை அதிகாரி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் இதை பட்டசாராயன்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு மரப்பட்டையை வச்சு, அந்த செல்லு பேட்டரி, அந்த தோள்கள் வச்சு, சில கடுக்கா கொட்டை, அந்த வெள்ளம், சாராய காய்ச்சற வெள்ளனே இருக்கு, அந்த வெள்ளம் இதுமாரி வச்சு ஊறல் போட்டு 10 நாள் 15 நாள் ஊறல் போட்டு அந்த சாராயத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க. அதை குடிக்கும்போது அது கள்ளச்சாரமே FIRல போடுவாங்க. பட்டசாராயன்னு FIR எழுத மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளவு டிலே ஆகுது. குடிக்கிற மக்கள் அதிகரிக்கிறாங்க. டாஸ்மார்க்ல ரேட்டு அதிகமாயிருச்சு. ஒரு சாதாரண ஒரு குவார்டர் பாண்டிச்சேரி போனா கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆந்திரா போனா அந்த பின்னாடி கர்நாடகா போனா கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ஓவர் ரேட்டு. அதனால அவன் வேலை செய்யறோம், ஒரு 200 300 கூலி வாங்குறான். டாஸ்மார்க்ல போய் ஒரு குவார்டர் 150 ரூபாய்க்கு வாங்கி அவன் அந்த பார்ல சைடிஸ் 100 ரூபாய் செலவு பண்ணி 250 ரூபா அது குடிக்கிறதுக்கு. இதுக்கு பயந்துகிட்டு தான் அவன் கள்ள சாராயத்தை நோக்கி போறான், பட்ட சாராயத்தை நோக்கி போறான். வழி இல்லாத அது நல்ல சாராயம் நினைச்சுக்கிட்டு விஷ சாராயத்தையும் குடிச்சிடுறான். இதை எப்பயுமே மது விலக்கு அமல்படுத்துறது தான் நம்ம நோக்கம். மீறி ஏதோ உழைக்கிற வர்க்கம் குடிக்குது, உடம்புலி குடிக்குதுன்னா அது என்ன பண்ண? அந்த அரசு ஒரு மலிவு விலையில கொடுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வசதி வாய்ப்படிச்சவனுக்கு அதிக விலையில கொடுக்கட்டும், அது தனி. இவங்க ரேட்டு இப்ப இந்த அரசு வந்த பிறகு 2-3 டைம் ஏத்திட்டாங்க. இது இல்லாத அந்த கடையில விற்கிறவன் 10 ரூபா சேர்த்து வாங்குறான். கோட்டருக்கு 10 ரூபா, ஆப்புக்கு 20 ரூபா, புல்லுக்கு 50 ரூபான்னு சொல்லி வாங்குறான். இது ஒரு அப்போ இவங்க என்ன பண்றாங்க? மலிவு விலையில விற்கிறது சாராயம். அது எரி சாராயமா, பட்ட சாராயமா, கள்ளச்சாராயமா, விஷ சாராயமா இவனுக்கு தெரியாது. ஏதோ குடிச்சோம்னா நைட்டு உடலை உழைச்சோம், நைட்டு போய் சாப்பிட்டு தூங்குறது நல்லா இருக்கும், அந்த நோக்கத்தை தான் போய் குடிக்கிறான். அங்க இப்ப அந்த பிரியர்கள் அதிகமானதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? விற்கிறவன் இதெல்லாம் காய்ச்சி 20 நாள் 10 நாள் ஊற போட்டுலாம் சாராயத்தெல்லாம் உற்பத்தி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஸ்பிரிட்டு, இந்த மெத்தனாலு இது மாதிரிக்கு போறான். அதான் மெத்தனால் எடுத்தா தண்ணி கலந்து அப்படியே கொடுக்கறது. ஸ்பிரிட்டா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பரிந்துரை பண்ணாதான் கிடைக்கும். சில மெடிக்கல்காரங்க உடனே இருந்துட்டு அதையும் கொடுத்துட்றாங்க. இப்படி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது நமக்கு இப்போதைக்கு அடுத்த இதுல பார்ப்போம். இப்போ அந்த மலைப்பகுதி எங்க இருக்கு, அங்க என்னதான் நடக்குது, யாரு வனத்துறையோ, காவல்துறையோ, வருவாய்த்துறையோ
உடந்தையா செயல்பட்டாதான் அங்க சாராயத்தை காய்ச்ச முடியும், இல்லைன்னா காய்ச்ச முடியாது. அப்ப வருவாய்த்துறையும் காவல்துறையை பத்தி நடவடிக்கை எடுத்த அந்த அரசு வனத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லாத அந்த கீழே பிஓ உதவியாளர் இருக்கார்ல, கிராம உதவியாளர், அவங்களும் உடந்த, தாசில்தார் உடந்த, விஓ ஆர்ஐ எல்லாம் உடந்த, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மலை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தொடர்ச்சி மலை. சேலம் மாவட்டத்திலிருந்து அப்படியே இந்த பக்கம் ஒரு பகுதி தருமபுரி புரியா இப்படி கள்ளக்குறிச்சி வரும், இப்படி அது இருக்கு. கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்திலிருந்து அந்த எல்லையில ஒருத்தன் சாராயம் காய்ச்சறானா, தகவல் போலீஸ் வருது, கலால் போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சா 2 ஸ்டெப்பு 2 மீட்டர் தள்ளி வந்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லையில வந்து நின்னுக்கிறான். அப்ப அந்த போலீஸ் பிடிக்க முடியல. இந்த பக்கம் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கோம், கள்ளக்குறிச்சி போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு இந்த டீம் போனுச்சுன்னா அடுத்து ஒரு 2 மீட்டர் தள்ளி சேலம் மாவட்டத்தில் போய் நின்னுக்கிறான், இவன் போய் பிடிக்க முடியல. இது ஒரு காரணம். ஆனா 2 மாவட்ட டீமும் சேர்ந்து இதை ஒழிக்கணும்னு தீவிரமா நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அதை ஒழிக்க முடியும், எல்லாம் ஒழிக்க முடியாது. இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது, அரசு ஏதோ நிதி கொடுத்துட்டாங்க, பல்வேறு அரசியல் கட்சியெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வேற சம்பவம் நடக்கும்போது மக்கள் திசை திருப்பிடுவாங்க. அவ்வளவுதான், அரசாங்கம் அப்படியே கேர்லஸா விட்டுருவாங்க. அதனால முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லிருக்காரு, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சொல்லிருக்காரு. அவர் வாக்கு நிறைவேற்ற வகையில் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். 2வது, இது என்ன விஷயம்னா, சேலம் மாவட்டம் பெத்தநாயகம்பாளையத்திலிருந்து ஏத்தாப்பூர் இருக்கு, ஏத்தாப்பூர் இருந்து எடப்பட்டி இருக்கு, எடப்பட்டியில் இருந்து அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு, வனத்துறை செக் போஸ்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து தும்பல். அந்த செக் போஸ்ட்ல தெரியும் இந்த சாராயத்துக்கு என்னென்ன பொருள் மூலப்பொருள் எடுத்துட்டு போறான் வரான் எல்லாம் செக் போஸ்ட் தெரியும், அவனும் மாமூல் வாங்கிட்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு எடுத்துன்னா, மேலே ஏறின உடனே கரியகோவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க ரொம்ப மோசம் அந்த போலீஸ் ஸ்டேஷனு. அதுக்கு மேல அப்படியே கருமந்துறை போலீஸ் ஸ்டேஷன், அது அதை விட மோசம். அதனால சேலம் மாவட்டத்துல இருக்கிற கிட்டத்தட்ட மலையில மட்டும் 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, 2 போலீஸ் ஸ்டேஷன் கூண்டோட அவங்க மாத்தணும். இப்படி இங்க வந்தீங்கன்னா கரியலூர் போலீஸ் ஸ்டேஷன் கூண்டோட மாத்தணும். இது ஒண்ணு. அதே மாதிரி இங்க ஆத்தூர் இருக்கு, ஆத்தூர் இருந்து மேலே ஏறலாம். ஆத்தூர்ல எப்படி மேறலாம்னா, முட்டல்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த முட்டல்ல இருந்து மேலே ஏறுறது. முட்டல்ல மேலே ஏறுனா கொஞ்சம் தூரத்திலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாடு வந்துடும், அங்கதான் சாராயம் காய்ச்சறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 மாவட்டம் மாறி மாறி போடுறாங்கன்னு. அங்கதான் என்னன்னா மணப்பாச்சிங்கிற பகுதியில தான் சாராயம் உருவாகிறது காரணமான பகுதி. அங்க வந்து அந்த மலைக்கே ஒரு குட்டி மலை, மேடு பள்ளம், அந்த பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால அங்கதான் அவனுக்கு வசதியா இருக்கு. போலீஸ் நடமாட்டம் அதிகம் இருக்காது, மக்கள் நடமாட்டம் அங்கே அதிகம் இருக்காது. அங்க இப்படி காய்ச்சுவாங்க, நைட்ல தான் பெரும்பாலும் காய்ச்சுறாங்க, பந்தம் கொளுத்திக்கிட்டு காய்ச்சுவாங்க. இது போலீஸுக்கு நல்லா தெரியும், எவன் காய்ச்சறான்னு தெரியும். அவனை போன்ல தொடர்பு கொண்டு மறுநாளோ அல்லது எப்போ கொஞ்சம் சமயமோ அப்போ வந்து கூப்பிட்டு மாமூல் வாங்கிறது. அப்போ அந்த ஏரியா தான் ஆத்தூர் போல் காவல் நிலையம் வருது. அதுக்கு அடுத்து இருந்தான்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் இருந்து ஊனத்தூர்ல இருந்து மேலே மலை, அந்த பகுதியிலிருந்து சாராயம் காய்ச்சறவன் வியாபாரி எடுத்துட்டு வருவான். அப்போ போலீஸ், எங்க தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு உடந்த. இது மாதிரி அதே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துடும். சின்ன சேலம் இருந்து கச்சராப்பாளையம் மேலே ஏறினோன்னா கோமிக்கு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல வழியா மேலே போகலாம், அங்கிருந்து சாராயம் கொண்டு வரான். இது மாதிரி பிரிச்சு போட்டு வியாபாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, இந்த கருணாபுரம் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம், அந்த பட்டச்சாராயமோ அந்த கள்ளச்சாராயமோ பிரச்சனை இல்லை. இங்க வந்து எல்லாம் மலையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா தெரியாம வித்துக்கிட்டு போவோம் எவ்வளவு நாளா. இப்ப இந்த அரசு கிட்டத்தட்ட 2021 இந்த அரசு வந்த பிறகு அரசியல்வாதிகளும் இதுக்கு உடந்தை, கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், கவுன்சிலரு, பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் இதுக்கு உடந்தை. இவங்க உடந்தைங்கிறதுனால சாராயம் விற்கிறவன் பயம் தெரிஞ்சிருச்சு. காவல்துறை நினைத்து அவனை தீட்டு வந்தா ஒன்றிய செயலாளர் போன் பண்றாரு, எம்எல்ஏ போன் பண்றாரு, ஏன்டா விட்றா நம்மளும் இதை மாமூல் வாங்கிட்டு விட்டுறலாம், சரி தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல நேர்மையான அதிகாரி அங்க வந்தா கூட வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்கணும் சூழ்நிலை ஏற்பட்டா இந்த மாமூல் வாங்குறதுக்கு இசைவா இருக்கணும், அப்போதான் அங்க வேலை செய்ய முடியும். இது ஒண்ணு. இன்னொரு என்ன விஷயம்னா, இப்ப கருணாபுரம் நடந்த சம்பவத்தை பத்தி தான் கேக்குறீங்க, ரைட்டு. கருணாபுரம் நடந்த சம்பவம் என்னன்னா, மெத்தனாலுங்கிறது ஒரு 100% ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் எப்படின்னா, மெத்தனால் வந்து இப்போ ஒரு 20 mlனா அதுக்கு 1 லிட்டரோ 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறான், அது கலந்து குடிக்கிறான், அது போதை வருது, அவன் சாப்பிட்டு தூங்குறான். இதுல ஒரு 1 லிட்டருக்கு இந்த மெத்தனால் அதிகம் கலந்தாலோ அல்லது கம்மியாக கலந்தாலோ பேதி ஆகும், அதிகமாக கலந்தா விஷமா மாறிடும். 2வது, மெத்தனால் வந்து இப்போ ஒரு தடுப்பூசி போடுவாங்க குழந்தைங்களுக்கு, நமக்குலாம் போடுவாங்க, அது வந்து ஒரு பிரிட்ஜில் வச்சிருந்து எடுத்து போடுவாங்க. அந்த பிரிட்ஜில் இருந்து எடுத்தா ஒரு 1/2 hour 1 hourல போட்டுருன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இல்லை அந்த மருந்தே கலர் மாறிடும்.
அது வேறு மெத்தனால் கலந்துட்டா எவ்வளவு நேரத்துக்குள்ள அதை வித்து முடிச்சிடணும், குடிச்சு முடிச்சிடணும். இதுல வந்து 4 படம் இருந்தாதான் அது விஷமா மாறிடுது. இப்படி நடந்த சம்பவம் தான் அந்த கருணாபுரத்தில் நடந்த சம்பவம். இதுல என்ன ஒரு விஷயம், கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் இவரு வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமா சாராயம் வித்துட்டு இருக்காரு. ரைட்டு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாரு, கண்டும் காணாது விற்பாரு. ஊருக்கு ஒதுக்கு போறமோ ஓட பக்கமோ ஏரி பக்கமோ வித்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே அவர் வீட்டிலேயே வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. வீட்டில இருந்து ஒரு சும்மா கூப்பிடுற தூரம் தான் நீதிமன்றம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, மகளிர் ஸ்டேஷன் இருக்கு, முக்கியமான அரசு அலுவலக ஆபீஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஏரியாவில வீட்டிலேயே வச்சு விற்கிறாரு. எந்த நேரம்னாலும் நீ தட்டி எழுப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு காசு 50 ரூபா ஒரு பாக்கெட்டா 100 ரூபா ஒரு பாக்கெட்டா வாங்கிட்டு வரலாம். அதுலேயே ஸ்பெஷல் சாராயம், அதுலேயே கலந்த சாராயமா, ஸ்பெஷல் சாராயமா நீயே போய் கலந்துக்கடா அப்படிங்கிறது. இது கலந்து ஏற்கனவே கலந்து வச்சு சாராயமா இது கம்மி ரேட்டு வாங்கிட்டு போடாங்கிறது. இது போன்ற அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ரைட்டு. இன்னொரு என்னன்னா, அந்த வீட்டில் அதிமுக அரசு வந்துச்சுன்னா அம்மா படமும் எம்ஜிஆர் படமும் ஒட்டிக்கிறது. அவரு திமுக ஆட்சி வந்துச்சுன்னா ஸ்டாலின் படம், உதயநிதி படம், யார் படம்லாம் ஓட்டினா அரசு அதிகாரி நமக்கு தொந்தரவு பண்ண மாட்டான், போலீஸ் தொந்தரவு பண்ண மாட்டான்னு அந்த அளவுக்கு தெரியும். ரெண்டாவது, யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் அவங்களுக்கு மாமூல் தர வழக்கம் உண்டு. இன்னைக்கு இந்த அரசுல அந்த ஏரியால ஒன்றிய செயலாளராக இருக்கிறவரு, அந்த ஏரியாவில் நகர செயலராக இருக்கிறவரு, அந்த ஏரியாவில் கவுன்சிலரு, அந்த ஏரியா பகுதி செயலாளர், எம்எல்ஏ முதல் கொண்டு அவர் மாமூல் கொடுக்கறது உண்மை. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப சமீபத்தில் கூட அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ உதயசூரியன் இப்ப சமீபத்தில் ஒரு ராமதாஸ், அன்புமணி இது மாதிரி எங்களை பத்தி தப்பா பொருளை சொல்றாங்க, அவங்க மேல பொது நல வழக்கு தொடுக்கப்படுன்னு சொல்றாரு. அப்படி தொடுத்தாருன்னா அவர் மாட்டிக்குவாரு. முழுக்க உதயசூரியன் காரணம். உதயசூரியன் வந்து மலை பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. ஒரு நல்ல விஷயத்துக்கு வச்சிருந்தா பரவாயில்ல, அப்பா இந்த மலைப்பகுதியில் அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சாச்சு, தெருவிளக்கு போட்டாச்சு, ரோடு சாலை போட்டாச்சு, நல்லா இருக்கு, வருவாய்த்துறையெல்லாம் பட்டாக்கட்டா பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறாரு, அப்படி இருந்தா பரவாயில்ல. அங்க இருக்கிற தொழில் என்ன தொழில், சாராங்காட்சி தொழில். ஒரு டீம்னா 16 பேர் 15 பேர் இருக்கிறான். அது மாரி 3-4 டீம் இருக்கு. அவன் சொல்றதுதான் அங்க சட்டம். மலையில அவன் கீழே வந்தானா யார் வியாபாரி அவங்களுக்குள்ள போன ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிறாங்க, அதுல கடத்திட்டு போறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம், இப்ப வந்து இதுல அந்த கோவிந்தராஜ்ங்கிற கண்ணுக்குட்டி யாருக்கிட்ட வாங்குறாரு, இதுக்கு வந்து மெத்தனால் எங்கிருந்து கிடைக்குது, மெத்தனால வந்து ஒரு மாவட்டம் ஹாஸ்பிட்டலு கம்பெனிக்கு கெமிக்கல் கம்பெனிக்கு தான் அது போகும். எப்படி தனிநபருக்கு இந்த மெத்தனால் கிடைக்குது, அதுவும் லிட்டர் கணக்குல. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய நிர்வாக ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு 5 லிட்டர் கேன் இருந்தாவே போதும், மாச கணக்கு ஓட்டுவாங்க. இவங்களுக்கு சாதாரணமா உனக்கு லோடு கணக்கு கிடைக்குது, எப்படி கிடைக்கும்? அப்ப மெத்தனால் வந்து ஒரு கம்பெனில உற்பத்தி பண்றானா எத்தனை லிட்டர் வெளியில வருது, அது எந்த லாரியில போகுது, எந்த டிரைவர் கொண்டு போறான், அது எந்த இடத்துக்கு போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மெத்தனால் தயாரிக்கிற கம்பெனில இருக்கும். அதனால இவங்க ஈஸியா எளிமையா பிடிச்சிடலாம். பெருசு ஒரு கம்பசுத்தரெல்லாம் கிடையாது. யாருகிட்ட வித்தான், யாரு வாங்கிட்டு போனா, அவன் யாருகிட்ட சப்ளை பண்ணா, ஒருத்தனை பிடிச்சா எல்லாம் வந்துடும். இவங்க அதுலதான் அரசியல். ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இதுல உடன்பாடு இன்வால்வ் ஆனதுனாலதான் இப்ப இங்க வந்து அரசு அதிகாரி மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. அந்த சட்டமன்ற உறுப்பினர் எத்தனையோ சமூக வலைதளம் பரவிட்டு இருக்கு. எப்படி அவர் இதுல இன்வால்வ் ஆகிறன்னு தெரியுது. அவர் கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம்ல. எல்லா கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கணும்ல. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு சேர்த்துருக்கலாம். அங்க உள்ள கவுன்சிலர், அங்க உள்ள பஞ்சாயத்து தலைவர். அதனால அரசு அதிகாரி எப்படி நடவடிக்கை எடுத்தீங்களோ, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகரும் தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்கணும். இதான் சட்டம். சரி, ரூலிங் பார்ட்டி கட்டுப்பாடு பண்ண முடியல, ரைட்டு. அங்க வந்து ஒரு முதலமைச்சர் பாட்டுக்கு போயிட்டு வீடோட பார்த்து பேசிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு, என்னதான் அவங்க இழப்பீடு கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு தெரியும், அவருக்கும் தெரியும். இவர் என்ன உதவி செய்யலாம் அறிவிச்சிட்டாரு. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நேரா போய் ஒரு ஆறுதல் பண்ணிட்டு வரணும். இதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் நடந்துச்சு. ஒரு 2 பேரோ 3 பேரோ இறந்த உடனே முதலமைச்சரே பாட்டுக்கு போய் பார்த்துட்டு 10 லட்ச ரூபாய் நிதி அறிவிச்சுட்டு, எவன் சாராயம் வித்தானா அவனுக்கு நிதி கொடுக்குறாங்க. அதை அப்புறம் தெரிஞ்சா நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அது ஒரு பக்கம். அதனால இது இவ்வளவு பேர் 55 பேருக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 60 பேர்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்குள்ள 60 பேருக்கு மேல தாண்டின்னு நினைக்கிறேன். இது ஒரு சம்பவம், ரைட்டு. இப்பதான் சரி சட்டமன்றத்திலே சொல்லிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் எந்த சம்பவம் நடக்காது, கள்ளக்குறிச்சி இறுதியாக இருக்குன்னு சொல்றாரு. அவர் முதலமைச்சரை வந்து சொன்னதுக்கு நம்ம வாழ்த்துறோம், வணங்குறோம். இதை கடைசி வர அதிகாரிகள் கடைபிடிப்பாரா என்று கண்காணிப்பு குழு போடணும். அந்த குழுவுக்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அந்த குழுவில் இருக்கணும். அப்பதான் தட்டி கேட்க முடியும். டாக்டரை கொண்டு வாங்க, சமூக ஆர்வலர் கொண்டு வாங்க, அனைத்து கட்சியிலும் ஒரு பிரதிநிதி கொண்டு வாங்க. இது மாதிரி குழு முதலமைச்சர் அமைக்க சொல்லி மிஸ்டர் ஆணையர் சேனல் மூலியமா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு புறம். இப்போ வந்து சாராயை எப்படி சேல்ஸ் பண்றான் அதை பாத்தீங்கன்னா, உற்பத்தி பண்றவன் மலையிலே இருக்கிறான். அங்க இருந்து இவனு பிரிச்சு டோர் டெலிவரி பைக்கில் 20 ml 50 ml 1/2 லிட்டர் தெரியாது, அதை பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இவன் போற ரூட்ல ஒரு 10 கிராமம் இல்லை 15 கிராம் வச்சுக்கே, ஒரு கிராமத்திலே ஒரு 20 பேர் 30 பேர். ஒரு ஊருன்னா ஒரு ஆலமரம் இருக்கும், இல்லை ஊருக்கு ஒதுக்கு போறோமா ஒரு
முச்சாந்தி இருக்கும் 3 வழியாக பிரியிற மாதிரி இது மாதிரி ரூட்டில் நின்றுக்கிறது. நேராக அவன் கொண்டு வந்து டக்கு டக்குன்னு பாக்கெட்டு போட்டுட்டே போயிடுவான். அது மாதிரி 10-15 உருக்கும் போட்டுட்டு அவன் ஹாயாக போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரும்போது காசு வசூல் பண்ணிகிட்டே வந்துடுவான். எப்படி எங்கே எந்த டைம் போகிறான், எந்த ஊரில் எந்த டைம் சரக்கு கொடுக்குறாங்கிறது காவல்துறைக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. குறிப்பாக அந்த எஸ்ஐக்கு இந்த ரைட்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒரு காவல் நிலையத்திலையும் ஒரு சிபி இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்பி எட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவர் வந்து எல்லாத்துக்கும் தகவல் கொடுக்கணும். எத்தனை சிஎஸ்ஆர் வந்துச்சு, எத்தனை எஃப்ஐஆர் நீங்க போட்டோம், எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டோம், அக்கம் பக்கம் என்ன பப்ளிக் பேசிக்கிறாங்க, ஒரு உளவாளி மாரி அவரு இது பண்ணி இந்த லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூட தெரியாது, அவரு எஸ்பி தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப அவரும் மாமூல் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் பொய்யான தகவல் மேலிடத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கொடுத்த தகவல் படிதான் அன்னைக்கு ஒரு 6-7 உயிரை ஃபர்ஸ்ட் நாள் இறக்கும் போதே கலெக்டர் தப்பா பேட்டி கொடுத்தாரு. அதுவும் ஒரு காரணம். இது மாதிரிதான் அவன் பைக்கில் வச்சுட்டு டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறான். எங்க எந்த கூட்டம் நிக்குமோ அவனுக்கு தெரியும். அதுல ஒருத்த மட்டும் செல் நம்பர் வச்சிருப்பான், செல் நம்பர்ல கூப்பிட்டானா போட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி ரொம்ப சாதாரணமா நடந்து, மறைமுகமா நடந்த வேலை இப்ப சாதாரணமா நடக்குது. இதை வந்து இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கணும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வேகம் போறதை பார்த்தா நல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ரிஷிவந்தன் தொகுதி வசந்த கார்த்திகேயன் பற்றி சமூக வலைதளம்லாம் அவரும் உடந்த இந்த சம்பவத்துக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம டீம் அங்கே விசாரித்தாங்க. நம்ம செய்தியாளர் போட்டு விசாரிக்கும் போது அவர் வந்து அந்த மெத்தனால் எடுத்துகிட்டு வரான் இல்லையா, சிவகுமார்னு ஒரு ஏஜென்ட், அவனுக்கு கீழே ஒரு 10-15 பேர் மாவட்ட வாரியாக வண்டியில் ஏற்றிட்டு போகிறது. ஆனால் அந்த டீமுக்கு லீடர் சிவகுமார். இப்போ அந்த அரசு வந்து அவனை கைது பண்ணிட்டாங்க. அவன் விசாரணைனா அடுத்தடுத்து யாருன்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. ரைட்டு. அந்த சிவகுமார் டீமு தான் அந்த எந்த தொகுதியில் போட்டாலும், எந்த மாவட்டத்தில் போட்டாலும் அந்த மாவட்ட செயலரோ அந்த சம்மந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏவுக்கோ மாமூல் தருது. ஒரு லோடு போனால் கோடிக்கணக்கில் மாமூல், சும்மாலாம் கிடையாது. அதில் தான் வசந்த கார்த்திகேயனும் அதில் இருக்காரு. அவங்க ஆதரிச்சாவே என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு பரிசு பொருளோ ஏதாவது ஒரு சன்மானமோ வாங்கிக்கிட்டு தான் ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ வசந்த கார்த்திகேயன் அன்னைக்கு சொன்னார், நான் பொதுநல வழக்கு போடுவோம், கேஸ் போடுவோன்னு சொன்னார். எப்படி போட முடியும்? அவருக்கு பார் இருக்கு, தனியார் பார் வச்சு நடத்துறாரு, வசந்தன் பார்னு வச்சு நடத்துறாரு. அந்த பார்ல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சரக்குல இருந்து அனுமதி பெறாத சரக்கெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு அரசு அனுமதி பெறாத சரக்கெல்லாம் அந்த பார்ல வச்சிருக்காரு. இப்ப இந்த மெத்தனாலும் கலந்து அங்க பட்டசார ஈக்குவல் கலர்ல ஏதோ ஊத்தி கொடுக்குறாங்க. அதை வந்து 24 மணி நேரமும் அந்த பார்ல போய் வாங்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி நீங்க வந்து பொதுநல வழக்கு போட முடியும்? பப்ளிக்ல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒரு சாதாரண மக்கள் கேட்டா கூட கேள்வி கேட்கறதுக்கு ரைட் இருக்கு, நீங்க பதில் சொல்ற கடமையில் இருக்கிறீங்க. அது கோவப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு. கோவப்பட்டா நீங்கள் வந்து ஒரு உத்தமர், நீங்கள் நல்லவர்லாம் கிடையாது. அதனால் கோவப்படுறதை தவிர்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு தட்டி எழுப்பிட்டா கூட பதில் சொல்கிற கடமையில் நீங்கள் இருக்கிறீங்க. பதில் சொல்லணும். கோவப்படுறதை நிறுத்துங்க. உண்மையால எவ்வளோ உயிர் போயிடுச்சு உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும். அவன் கொடுத்த 1 ரூபாய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ரத்தம் ஊறி இருக்கும், உங்கள் ரத்தத்தை தெரியும். உள்ளுக்குள்ள உங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். இனிமையாவது மக்களுக்கு உண்மையாலும் சேவை செய்யணும். அந்த தில்லுமுல்லு வேலைகளை மறைமுகமாக ஒரு அரசியல் பண்ணுறது, நேரடி ஒரு அரசியல் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி கொண்டு எப்பயுமே வெளிமனதோடு வெளிப்படையோடு நடந்து கொள்ளுங்க. முதலமைச்சர் உளவுத்துறை மூலியமா விசாரிச்சுட்டு உங்கள் மேலே கோபத்தில் இருக்காருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அவங்க கொடுத்த அழுத்தத்தின்படி தான் நீங்கள் 2 பேரும் பேட்டி கொடுத்தீங்க. யார்? உதயசூரியன் நீங்களும் கொடுத்த. ஓகே, பப்ளிக்கில் தார்மீகமாக பேசுங்க, உங்களுக்கு ரைட் இருக்கு. ஆனால் உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் நீங்கள் தப்பு செய்றீங்க. உதயசூரியா மலைப்பகுதி ஃபுல்லாகவே பினாமி பேரில் ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருக்காருங்கிறது உண்மை. அந்த ஃபைனான்ஸு சாராயம் காய்ச்சறவன்லேருந்து சாராய வியாபாரிலிருந்து அந்த ஃபைனான்ஸை வாங்குறான், வட்டி முதலும் தரான். அதனால் உங்களுக்கு சுற்றி பார்த்தாலும் நீங்கள் அதில் வரீங்க. இனி திருந்துங்க, திருத்தி கொள்ளுங்க. திருந்தல்னா பொதுமக்களே உங்களை திருத்துவார்கள். முதலமைச்சருக்கு நல்லா தெரியும், அவர் விசாரிச்சிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற நியாயமான இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதனால நீங்களே உங்க மனச்சாட்சிக்கும் இனிமேல் திருந்தி கொள்ளுங்க. 100% உங்களோட ஹெல்பிங் மைண்டுக்கு மாறுங்க. நீங்க எவ்வளவு நாள் சம்பாரிச்சது போதும், கோடிக்கணக்கான எல்லைக்கு மீறி 100 தலைமுறை அளவுக்கு சொத்து சேர்த்துட்டீங்களா? இனிமே திருந்தி முழுசா மக்களுக்கு சேவை செய்யுங்க. இந்த சேனல் மூலயமா உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி டாஸ்மார்க்ல ஒன்று தனியார்கிட்ட ஒப்படைங்க, இல்லை ஒரு மலிவு விலையில சரக்கு கொடுங்க மக்களுக்கு. அவன் ஏதோ ஒரு ஏழை, அவன் ரொம்ப கடுமையாக உழைக்கிறான், உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறான், அவனுக்குன்னு ஒரு மலிவு விலையில சரக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. அப்பதான் அந்த கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும். இந்த விஷ சாராயம் நீங்க சொல்றீங்க, இதை ஒழிக்க முடியும். இன்னொன்னு, சரக்கு வந்து ஒரு குவார்டர்னா கம்பெனியில 23 ரூபாய் கிடைக்குது, 43 ரூபா இந்த டிஃபன்ல தான் கிடைக்குது. இதை வந்து அப்படியே நீங்க 4-5 மடங்கு சேர்த்து டாஸ்மாக் வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா ஒரு குவார்டர்னா
மேலே ஒரு வரி 30 வைங்க, அரசாங்கத்துக்கு வருவாய் ஒரு 30 ரூபா வைங்க, 90 ரூபா போட்டு 90 ரூபான்னு எடுத்துட்டு போங்க. சைடிஸ் ஒரு டம்ளர் வந்து 25 நிமிஷம் 30 நிமிஷம் டம்ளரை 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா கூட வைக்கிறாங்க பார்ல. அதனால நீ மலிவு விலையில சரக்கு கொடுங்க, அந்த சரக்கு கொஞ்சம் தரமா கொடுங்க. பாதிப்புங்கிறது ஓகே தான், பட் உழைக்கிறவன் குடிச்சாவனு கட்டாயத்தில் இருக்கவனுக்கு ஒரு மலிவு விலையில கொடுங்க, கொஞ்சம் தரமான சரக்கு கொடுங்க. எத்தனையோ சரக்கு கம்பெனிகள்லாம் மலிவு விலையில் தர தயாரா இருக்கு. வரி மேல வரி போட்டு அதை வந்து நீங்க 4-5 மடங்கு கொண்டாந்து டாஸ்மார்க்ல விற்கிறதுனால தான் பட்டசாரத்தை நோக்கி போறான். என்ன எது குடிச்சா போத வரும் அப்படிங்கிற மைண்டுக்கு 20% மக்கள் இப்போ இருக்கு. இதுக்கு மாவட்ட வாரியா ஒரு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும், அது செய்யறதில்ல. ஏற்கனவே இருக்கிற மறுவாழ்வு மையத்தை மூடிக்கிட்டு வரீங்க. ஒரு காவல்துறையில இது மாதிரி மதுக்கு அடிமையா இருக்கிற மூலியமா பிரச்சனை வந்தாலோ அடிதடி ஆனாலோ அவங்க மனது ரீதியா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு சமூக நல அதிகாரியா நியமிங்க. ஸ்டாலின் நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு வராரு, இது ஒரு மாற்றம் செய்யுங்க. அந்த மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. யாரெல்லாம் சரக்குக்கு அடிமை ஆயிட்டாங்களோ அது ஒரு கணக்கு எடுங்க. அந்த கணக்கு எடுத்து அவங்கள ஒரு அந்த பகுதியில் இருக்கிற மறுவாழ்வு மையத்துக்கு அழைச்சி காலையில் 1 மணி நேரம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து திருந்தி வரலாம். திருந்தி வரலனாலும் பரவாயில்ல, அந்த குடிக்கிறதை அதிகரிக்காதவே கட்டுப்படுத்தலாம். இது அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இது. அதுதான் மதுவிலக்கு துறை இருக்கு. அந்த மதுவிலக்கு துறை அதிகாரிகளே மாமூல் வாங்கிட்டு பட்ட சாராயம், கள்ள சாராயம், விஷ சாராயத்துக்கு உடந்தையா இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த அரசு வைக்க வேண்டியன்னு இந்த சேனல் மூலமா கேட்டுக்கொள்கிறேன். இந்த மெத்தனால சப்ளை பண்றவன் சிவகுமார், அவன் அந்த கும்பலுக்கு தலைவன். சாராயம் காய்ச்சறதுக்கு அந்த கும்பலுக்கு தலைவன் மாதேஸ்வரன், சின்னத்துறை, இது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்தந்த பகுதி ஏரியா மலையெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த டீமுக்கு உடந்த உள்ளவன் யாரு? விற்கிறாள் இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ். இந்த கண்ணுக்குட்டி மாரி அந்த பக்கம் ஆத்தூர் பகுதி பொண்ணு குமார்னு ஒருத்தர் இருக்கிறான். இது மாதிரி இந்த கும்பலுக்கு யாரெல்லாம் லிங்க் உள்ளவன், இதெல்லாம் ஆணி வேரில் இருந்து உச்சி வர அணுவணுவா கரெக்டா விசாரிச்சு முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அதை ஒழிக்க முடியும். தாமோதரன், சின்னத்துறை, இவங்கெல்லாம் அடிப்படுது. இவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியல. பட்டு இந்த டீமுக்கு அவங்கெல்லாம் ஆதரிக்கிறவங்க, அதில் அவங்களே பார்க்கணும். என்னதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எம்எல்ஏ இருந்தாலும் கூட அவரும் மனச்சாட்சி கட்டுப்பட்டு தலைமையுடைய அறிவுறுத்தின்படி இனிமே முழுமையா சேவை செய்ய வேண்டியன கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்ணுக்குட்டி வந்து கடந்த ஆண்டு ஒரு நல்ல அதிகாரி இறந்ததுனால அவரை கைது பண்ணாங்க. அவரை வெளியெடுக்கிறதுக்கே எந்த காவல்துறை எந்த போலீஸாரெல்லாம் மாமூல் வாங்கி சாப்பிட்டு இருந்தானோ இவனுங்களே வக்கீலுக்கு செலவு கொடுத்து பெயில் எடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் நம்ம விசாரிக்கிற டீம் வந்து நமக்கு தகவல் தராங்க. இது போல இருந்தா எப்படி? இவர் உள்ள போனார்னா மனைவிக்கு சொல்றது, மனைவி உள்ள போச்சுன்னா மச்சனை வைக்க சொல்றது. அதெல்லாம் இந்த காவல்துறையே தான் அந்த வந்து இந்த சம்பவத்துக்கு காரணம். முழுக்க ஃபாரஸ்ட், அதை விட இந்த மூலப்பொருள் எடுத்துட்டு போறது அத்தனையுமே ஃபாரஸ்ட் உடந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கிறவங்களை கூண்டோட மாத்தணும். இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது போல நம்ம டீம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஆதல் கூறியும் மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட நபர்களையும் விசாரிச்சிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு தான் வரோம். மீண்டும் இதை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.